வணக்கம் சொந்தங்களே. அன்னைஸ் கிச்சனிலிருந்து உங்கள் அம்மா சசிரேகா சுந்தர். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்த்தீங்கன்னாக்கா தவளை வடை தான் செஞ்சு காட்ட போகிறேன். அதுக்கு என்னென்ன பொருள் வச்சுக்கலாம் பார்க்கலாம் வாங்க. 50 கிராம் அளவுக்கு புழுங்கலரிசி, 50 கிராம் அளவுக்கு துவரம்பருப்பு, 50 கிராம் கடலைப்பருப்பு, 25 கிராம் உளுந்து. இந்த எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அது கூட நம்ம காஞ்ச மிளகாவும் சேர்த்து நம்ம ஊற வைக்கணும். இதை 2 மணி நேரம் ஊற வைக்கணும். இதை பாசிப்பருப்பு பார்த்தீங்கன்னாக்கா தனியாக கழுவிட்டு இதை தனியாக ஊற வைக்கணும். ஏன்னா இதை அரைச்சிட்டு வந்த இந்த மாவு கூட ஆட் பண்ணி தான் நம்ம வடை சுட போகிறோம். அதனால் இந்த கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, துவரம்பருப்பு அரிசியெல்லாம் நல்லா கழுவிட்டு அது கூட பார்த்திங்கன்னா காஞ்ச மிளகா போட்டு நம்ம 2 மணி நேரம் ஊற வச்சுருவோம். ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் பாசிப்பருப்பை தனியாக நம்ம கழுவி இதை ஊற வச்சதை வந்து ஆட் பண்ணி தான் நம்ம வடை சுட போகிறோம். இந்த தவளை வடை 2 மணி நேரம் ஆகும். பார்த்திங்கன்னா ஊற வச்ச பிறகு தான் நம்ம செய்யணும். 2 மணி நேரம் கழிச்சு தான் அது சுட முடியும். இது எப்படி கழுவிட்டு ஊற வைக்கிறேன்னு காட்டுற பாருங்க. பருப்பு அரிசியெல்லாம் பார்த்திங்கனாக்கா நல்லா 4 தடவை வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சாச்சு. அது கூட இந்த 4 காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்குவோம். இதெல்லாம் சேர்த்து தான் நம்ம அரைக்கணும். அரைக்கும் போது இந்த இஞ்சியும் சேர்த்து நம்ம அரைக்க வேண்டியது தான். பாசிப்பருப்பு பார்த்திங்கன்னா தனியாக ஊற வச்சுருக்கேன். தனியாக ஊற வச்சதை வந்து அரைச்சி வந்ததுக்கப்புறம் அது கூட நம்ம ஆட் பண்ணணும். இந்த தேங்காய், இந்த பெருங்காயத்தூள் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா கலந்து தான் நம்ம வடை சுடணும். 2 மணி நேரம் கழிச்சு மறுபடியும் வருவோம். நம்ம இந்த அரிசி பருப்பு எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா 2 மணி நேரம் ஊறிடுச்சு. இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி நல்லா அரைச்சி எடுத்துன்னு தான் இது பார்த்திங்கனாக்கா. இதோட பார்த்திங்கன்னா இஞ்சி துண்டியை நம்ம ஆட் பண்ணின்னு இப்போ அரைச்சி எடுத்துன்னு வந்துடுறோம். மாவு பார்த்திங்கன்னா நல்லா மசிஞ்சிட்டு இப்போ நான் பாத்திரத்துக்கு ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட பார்த்திங்கன்னா நம்ம ஊற வச்ச பாசிப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். தண்ணியை நல்லா ஒட்டை பூஞ்சி விட்டுட்டு இதில் சேர்த்துக்கும். தேங்காய் இதில் ஆட் பண்ணிக்குவோம். கொஞ்சமாக பார்த்திங்கன்னா கருவேப்பிலை, பெருங்காயத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணி இதில் பார்த்தா தயிர் சேர்த்தா சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டு ஆப்ஷனல் தான், வேணான்னா நீங்கள் விட்டுருலாம். அதை தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து இப்போ பார்த்தீங்கன்னா உப்பு சரியாக நம்ம பார்த்துக்கிட்டு போட்டு எடுக்க வேண்டியதான். அதை அடுப்பத்தை வச்சாச்சு. அதே மாதிரி நம்ம பாத்திரம் வச்சாச்சு. எண்ணெய் ஊற்றி அது எண்ணெய் நல்லா காஞ்சிட்டு இப்போ நம்ம வடையை போட்டு எடுக்கணும். இதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு பால் கவரோ எண்ணெய் கவரோ இருந்தால் அதில் நம்ம தட்டி போட வேண்டியதான். மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம வேக வைக்கணும். இல்லைனாக்கா மேலே நல்லா சேர்ந்துட்டு உள்ளே பார்த்திங்கன்னா வதுக்குன்னு இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம இதே மாதிரி வேக வைக்கணும். இதே மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுக்க வேண்டியது தான். நம்ம அன்னைஸ் கிச்சனில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சூப்பராக நம்ம தவளை வடை ரெடி ஆகிடுத்து. இது பார்த்திங்கன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி வச்சு சாப்பிட்லாம். இதை குழந்தைங்களும் சரி பெரியவங்களும் சரி எல்லாமே சாப்பிட்லாம். இதில் பார்த்திங்கன்னா அத்தனை பருப்பு நம்ம போட்டதால் ப்ரோட்டீன் சத்து அதிகமாக இருக்குது. இதில் உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமாக இருந்து எந்த பின்விளைகளும் வராது. பார்த்திங்கன்னா நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்றத விட வீட்டில் இதே மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிட்டு நம்ம ஆரோக்கியமாக இருக்கலாம். இதே அளவில் நீங்கள் செஞ்சு பாருங்கள், சூப்பராக வரும். பார்த்திங்கனாக்கா கிறிஸ்பியாக நல்லா அருமையாக இருக்கும். பார்த்து சாப்பிட்றதுக்கு எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. யாரும் பிடிக்கலன்னு சொல்லவும் மாட்டாங்க. பார்த்திங்கனாக்கா செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய அன்னைஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.